புது மாடல் போய் மாடலுக்கு எங்க அம்மா இருக்கு. ஆமா கொப்பனை எடுக்கட்டா இசுமோ பாவம் கொளுத்து உட்கார்ந்துறான் இசுமோ அவன் ஜாலியா இருக்கட்டும். யாரு இது அண்ணாவா என்ன யார பார்த்தாங்க ஒரு மரியாதை பேச மாட்டேங்கிறாரு. என்ன மரியாதை பேசணும் நீ வந்து வாங்க போயினு வெறும் பாறனா பாத்தேனா நீ நான் உம்மா வெச்சிக்கறானா நான் உம்மா கத்துடா என்ன சொல்றா ஏதோ ஒரு முறைக்கு பாவ சின்ன போட்டு நைனால கூப்பிடுறா பாதி எல்லாரும் வெச்சுக்குப்பா நான் உன்னை காட்ட மாதிரி என்ன இருக்கும்போது என்ன நைனான்றது ஒரு தப்பா நீ நைனா நீ சொல்லுவா நான் சொத்துல பங்காப்பா போடியா சொத்துக்காகலாம் கூப்பிடல அப்ப சொத்துக்காகலாம் என்ன பூச்சி வேலையில என்ன சொன்னா போடியா என்ன நின்னு பாரு போ என்ன சொன்னா ஏய் நான் சொன்னா போடி சூன ஆரம்பிச்சியே கேமரா கிட்ட நாளைக்கு போட்டு பாரு போ சூனா பானா கரெக்ட் நீ சூனா பானா போ அதுமே சமாளிச்சிருக்கும் பொழுது எங்கயோ தெரியும் பாத்துக்க மாட்டாங்க இல்லையா வராத போ போதும் பாரியா வராதங்கறானே ஏய் போதும் போடியா ஏய் கலைக்கு மதிப்பு குடுறா நான் கொடுக்கறேன் நீ கொடுப்பியா நீ என்ன கொடுப்பற எனக்கு தெரியும் போ என்ன கொடுப்பாரு என்ன இருக்குது கொடுப்பாரு ஏய் ஏதோ குடுப்பியதா வேதனை பண்ணிக்கற கம்பெனி நீ போமா ஐயோ பணம் காணோம் அட பாவி ஓ பாத்தாலே என்னடா பணம் காணோமா தூக்கி பணம் காணோமா ஐயோ நான் ஒரு இந்த பார்த்தேன் பணம் காணோமே கால் மாறி விட்டது 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போய்க்கும் வரும் என்னது பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போய்க்கும் பணம் எப்படி பாத்ரூம் போகும் அந்த நோட்ல யாருக்கு அவர் வராதான்னா எவரால தாடிக்கு நிப்பார் போயிடுவார் வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுது நடக்கிறார் டேய் உங்களாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தனே ஏன் தெரியுமா அந்த வெள்ளக்காரன்ட்ட நீங்க அடிமையா இருக்கக்கூடாது நீங்க சுதந்திரமா இருக்கணும் அதுதான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் அந்த ரூபாய் நோட்டை என் போட்டா போல நான் இன்னைக்கு தான் கேட்டேன் ஏன்டா அந்த ரூபாய் நோட்ல என் போட்டா போட்டுக்க எனக்கு ஒயின் சாப்பிட போறான்டா எனக்கு அச்சிங்கமா இருக்குறாடே சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒயின் சாப்பிட அழிஞ்சிங்க நடக்கிறான் அவனால் போறான் தெரியாது செய்யறான் ஆனா அந்த பொம்பளையா தூக்கி என்ன இங்க வச்சுக்கிறாங்க எனக்கு அச்சிங்கமா இருக்குறா அவன் தெரிஞ்சு யாரே காஞ்சி தாத்தா அந்த நோட்டே சால கீஞ்சி போச்சு ஏன் சொல்லல தெம்மி ஐதாரா நோட்டு நஞ்சி சா கீஞ்சிச்சு ஐயா கம்பி கட்ட கட ஓட்றாங்க கம்பிடறான் டாங்க கடமன் போடை முடிக்கிறான் அது இங்க இருந்துச்சா காத்து லட்சுமி காவால் விழுந்து போட்டு இல்ல இல்ல அவன் வேற ஏதோ சொன்னான் இல்ல இல்ல ஐயா ஏன் பணம் நான் சொன்னேன் அவன் வட்டே ஊர்னா அப்படின்னா ஓ சரிதான் நீ ஏன் துப்புறன்னு எனக்கு தெரியும் ஏன் வாயில் எச்சத்துக்கும் என்ன சொம்ப அடி வாங்கி போய்கிட்டேன் ஆயாவுட்டா அப்ப உன் சொம்ப ஐயோ ஓ ஒரு நாளைக்கு வந்து நான் பாடுறேன் எப்பவுமே ஒரு பொருள் அப்பப்போ யூஸ் பண்ணுமா அப்படியே வச்சிருக்கோம் திருவி இருக்கும் அதுக்காக நல்லா சொம்பத்து கீழே போறேன்னு போட்டு போட்டாம எடுக்கணும் நல்லா பாத்துறீங்க அது நீ செத்துட்டு வர மாட்டேன் நீ செத்தாட்டி வருவ ஒரு போட்டு எடுத்து வச்சுக்குவேன் விடு ஐயா யாருன்னா எங்கன்னா போய் போடுங்க நான் போயிட்டு வரேன் ஐயோ அங்கேருந்து போட்டோ எடுக்கவே மாட்டாவா போய் வாடியம்மா ஐயோ பின்னாடி பாத்தீங்கன்னா போ பேராட்டமா தூக்கி நின்று பாரு பசங்க உட்காந்து வந்துருவோம் பழகு நீ நாளைக்கு ஆச்சரிட்டு போ பணங்கை சேர்த்து மாதிரி 2 சேர்த்து போ என்ன நல்லா தூங்கணும் இருந்தா தூங்காத என்ன பண்ண சிரிக்காத பார்த்தோன்னு அவரே உட்காந்து வரலான்னு பார்த்தாரு வராத போடி இட்டு வந்து நான் அப்படியே வந்து செய்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வெளிநாட்டுல வந்துருக்கேன் நாட்டுகளை பார்த்து ரசித்தாயா ரெடி ஆகிது பிரியாணி குசுகா ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பிஸ்ஸா பர்கர் சாப்பிட்டு ஓய் முட்டை பப்புசு வாயே பப்பு
மகன் வந்ததெல்லாம் கேள்வி கேட்டா நாட்டியத்தை பார்த்தா ஓய்வு எடுத்தாராம சரி என்ன பண்ண வம்சியா இருந்தாலும் ஒரே இருப்பு ஒரே ஒரு மகன் அவனை காலாகாலத்துல ஒரு திருமணத்தை செய்யணும் ஆமாடா டேய் என்ன பார்த்தா அந்த மாதிரி கேட்டு விடுங்க ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருந்த போல ஒழுக்கத்து நாட்டு பாரு கஷ்டமாடா நானே தட மாதிரி நாட்டு பக்கம் எப்படி இருப்பாங்க உன்ன மாதிரியே நான் இருக்கணும் நாலு முன்னாடி வச்சிருக்க மாதிரி தெரியாது நினைக்கிறேன் யாருக்கும் சரி எல்லாருக்கும் தெரியும் சரி விடு சரிப்பா பக்கத்து எனக்கு தான் தெரியும் சரி சரி நம்ம என்ன பண்ணலாம் டேய் என்னுடைய மகனுக்கு கால நேரத்தை பார்த்து ஜோசியத்தை பார்த்து நேரத்தை கழிச்சு நல்லது ஒரு பெண்ணை பார்த்து அவளுக்கு திருமணத்தை முடிக்கணும் ஓ கல்யாணம் ஆமா பண்ணி ஆகணும் ஆமாடா அப்ப நான் போய் யாரை கூட்டிட்டு வரணும் ஜோசியரை கூட்டிட்டு வா ஜோசியர் தானே ஆமா நான் கூட்டிட்டு வரவா போலாம் இல்ல இல்ல நீ போய் கூட்டிட்டு வா நானா இங்க வருவாரு நான் வச்சுக்கிறேன் ஒரு கல்யாணம் ஒரு காது கொத்தல் கிரக பிரவேசம் சுவாமி அலங்காரம் இதுக்கெல்லாம் நடிச்சுட்டு போவா அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன் என்ன பார்க்க யாரோ ஓட்டமா வரா வணக்கம் ஐயா நீ அப்ப டைரக்டரா மாட்டேன் மன்னருக்கு போன்ல ஏதோ பேசினியாமே அதுல பல சிக்கல்லாம் இருக்கு ஐயாயிரம் நான் வரேன்னு சொன்னியாமே ஒரே ஒரு மகன் அவன் சிவமணி வெளிநாடு சென்று சிறப்பாக பட்டப்படி முடித்துவிட்டு வந்து விட்டான் அவரை காலாகாலத்தை திருமணம் செய்து முடிக்கணும் நேரம் எப்படி இருக்குது ஏன்னா அவன் ஜாதகத்தை எழுதியதே நீங்க தான் ஜாதகத்தை கொடுப்பா அமைதியா நேரம் எடுத்து நேரம் எப்படி இருக்கு என்பதை சரியா கணிச்சு கவலைப்படாதீங்க ஒரே ஒரு மகனுக்கு திருமணத்தை முடிக்கலாம் என்று சோதனத்தை கொடுக்கும்போது தவறிவிட்டது அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் வாங்கும்போது கை தவறி கீழே வந்து விட்டது அதுக்காக மன சஞ்சல வேண்டாம் எல்லாம் அப்பா பார்த்து கொண்டான் ஆமா மகன் சிவமணி சிறு வயதில் பார்த்தது இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டார் எனக்கோ வளர்ந்தாகிவிட்டது கவனக்குறைவாக இருக்கிறது கேட்டுக்கொண்டே தவறு சிவமணி ஓ மன்னா மனது நல்லா திறப்படுத்திக்கோ திறப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆமா ஏனென்றால் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:15 மணிக்கு உன் மகன் இறந்துடுவார் யாருக்கு தீங்கி செய்தி யார் குடியை கெடுத்தே ஏன் இந்த சோதனையோ இறைவா என் உடல் கேட்டு இறைவா இறைவா அவனுக்கு கண்ணால் நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை முடிக்க வேண்டும் அவள் வாழ்நாளில் சிறப்பாக வாழ்வதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று மனக்கொண்டு கட்டினேன் என் மகளை வந்து விடுவானா சுவாமி யாருக்கு தீங்கி செய்து யார் குடியை கெடுத்து ஏன் இந்த சோதனை இறைவா என் குரல் கேட்டு இறைவா இறைவா
சுவாமி. இந்த நாட்டை ஆள்வதற்கு இருக்கும் ஒரே ஒரு வாரிசு. தாய் இல்லாத பிள்ளையாக பிறந்தார்கள். எந்தவித குறையும் இல்லாம வளர்த்து வந்து என் ஒரே மகன் இறந்து விடுவான் என்று கூறுகிறீர்களே சுவாமி. அண்ணா பதட்டம் வேண்டாம், நான் பார்த்து சொல்லுகிறேன், கவலைப்படாதீங்க. அப்படி யாரும் தவறாக இருந்தால் அவன் பிழைப்பதற்கு வேறாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதை பார்த்து சொல்லுங்கள். நான் பார்த்து சொல்லுகிறேன். ஆஹா அண்ணா, அடடடடடா, உன் மகள் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. வழி இருக்கிறது. என் மகன் வாழ்வதற்கு வழி இருக்கிறது. என்ன வழி என்று சொல்லுங்கள். எப்படி என்றால் ஆழி விடக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இரும்பினால் ஒரு கோட்டை அமைத்துள்ளோம். கடலிலே இரும்பினால் ஒரு கோட்டை. ஆமா, சரி. அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். உறங்க வைத்துவிட்டு அந்த கோட்டை சுற்றி அக்கினி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் தானே, அரசாங்க பிள்ளையாக பிறந்தவன். அவன் பிழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கூறியது போலவே நடு கடலிலே இரும்பால் ஒரு கோட்டை அமைத்து அதிலே என் மகனை உறங்க வைத்துவிட்டு சுற்றி அக்னி சாலை எறிவிட்டால் அந்த யமன் உறவை தடுத்தால் என்னப்பா அழுதுமாரா செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது இன்று ஏகப்பா வாடி. அப்படி என்ன நடந்து விட்டது உங்களுக்கு? எப்படி கூற போகிறீர் சும்மை? வெளிநாடு சென்றாய், பட்டமளிப்பு முடித்து விட்டாய். நாடு திரும்பி உனக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து காலாக செய்ய திருமணத்தை செய்து முடிக்கலாம் என்று ஜோதிடத்தை கணித்தேன். சரி, ஆனால் ஜோதிடத்தை கணித்து உரைத்தார். என்ன உரைத்தாரப்பா? இன்றோ வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை இரவு 7:45 உன் உயிர் பிரிந்து விடும் என்று அன்பான உறவு இதாகாத வரவு ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு இதாகாத வரவு ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு அன்பான உறவு ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு கண்களில நீர் வடிந்தால் கண்ணீரும் காணாது. கண்களில நீர் வடிந்தால் கண்ணீரும் காணாது. கனலாயறியுதப்பா என்றேகும் அந்த கடவுளுக்கும் பொறுக்கவில்லை என் சோகம், அந்த கடவுளுக்கு பொறுக்கவில்லை என் சோகம். அன்பான உறவு இதாகாத வரவு ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு பயிருக்கு மருந்து உண்டு பார்ப்பதற்கு வெண்மை. பயிருக்கு மருந்து உண்டு பார்ப்பதற்கு வெண்மை. பால் என்று பருகிவிட்டால் போதுமா? இந்த பாலான உடல் மறைந்து போகுமே, இந்த பாலான உடல் மறைந்து போகுமே. அன்பான உறவு இதாகாத வரவு ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு நான் சின்னஞ்சிறு வயது முகத்தை பெண்ணித்த தாய் முகத்தை பார்த்ததே கிடையாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்து வந்தீங்களே,
உங்களை விட்டு நான் இறந்துத்தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாது அப்பா. வழி இருக்கிறது சிவமணி, வழி இருக்கிறது. எப்படியப்பா? நீ இறந்து விடுவா என்று சொன்ன ஜோதிடர் நீ பிழைப்பதற்கு ஒரு வழி கூறி இருக்கிற. என்ன தெரியுமா? நாடே கடவுளே, இரும்பால் ஒரு கோட்டை அமைத்து அந்த கோட்டையிலே உன்னை உறங்க வைத்து விட்டு கோட்டையை சுற்றி அக்கினி பிளம்பு எரிய விட்டால் ஒரு வேளை அவன் யமன் வருவதை தடுத்தா தடுக்கலாமா? ஏற்பாடு செய்யலாமா? புறப்பட்டு வா. எனது சிரிப்பு எதிரிகளின் வெறுப்பு, எனது பார்வை எதிரிகளின் ரத்த வேர்வை, எனது நடை ரோஜ நடை, எனது உடை எதிரிகள் நடுக்குட்டை, எனது வாய் எதிரிகளின் எலும்புத்தோ, எனது பேச்சு எதிரிகள் நடுக்கு பிண்டங்கள் கிடையாது கெட்டிட பிரசன் நொடு பேர் குட்டி பேர் என் உயிரல்ல சூரிய பகவானுக்கும் குஷோதேவி அம்மையாருக்கும் பிறந்தவன் யமன். பாவத்தை செய்பவனுக்கு யமனாகவும் புண்ணியத்தை செய்பவனுக்கு தர்மனாகவும் யமதர்மன் 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 என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு பரிமளித்தது எனது தொழில். பூலோகத்திலிருந்து இந்த வயோசுதா பட்டத்திற்கு உயிர்களை கவர்ந்து வருவார். அப்படி ஒரு வேளை நான் நீதியை தவறினால் கோபத்தால் கட்டப்பட்ட எனது சிம்மாசனம் அருகே கீழே ஒரு அக்கினியாற்று சாம்பலாயிரம் சவத்தை கொடுத்திருக்கிறார். நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்து நிதியமைச்சர் சித்திரத்திற்காரர்களே சில உயிர்களை கவர்ந்து வந்தோம். பூலோகத்திலே பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தானா கணக்கை பார். இளைஞர் எருமலாக்கல் பிரபு அவன் செய்த பாவம் இவன் பூலோகத்திலே பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லி இந்த வயோசுதா பட்டணத்தில் 84 லட்சம் நகரங்களில் 28 கொடிய நகரமான அரண்மனைக்குடியில் தள்ளி வாழ்த்தி அடுத்தது கொகராஜேரி கோலக்காலபுரம். அவன் செய்த புண்ணியம் இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? அக்கிரமவழியில் முள்ளை அடைத்தரமே மலை போது எண்ணினாலே
நல்லது. அடுத்து எவன் கண்டனக்கா ஒரு டாப் டாப் தலைக்கு ஒரு டாப் டாப் தலைக்கு நட்டு சிரிக்கிகள் மூவரும் ஒரே ஒரே நேரத்தில் நேரத்தில் காரோட ஆமா. அக்கா